ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழன். இந்த வீடியோவில் நம்ம பப்ஜி பிசி வெர்ஷனை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு தான் வந்து பார்க்க போகிறோம். பப்ஜி மொபைல் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க, இப்போ ஒர்க் ஆகிறதில்ல. ஆனால் பப்ஜி பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போவும் ப்ளே பண்ண முடியும். பப்ஜி பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீம் ஸ்டோர்லேயும் இருக்குது, எப்பிக் கேம்ஸ்லேயும் இருக்குது. நம்ம இந்த வீடியோவில் எப்பிக் கேம்ஸ் டவுன்லோட் பண்ணி எப்படி பப்ஜி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஓகே, அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக் கேம்ஸ் ஸ்டோர் வந்து டவுன்லோட் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் பாக்ஸில் எப்பிக் கேம்ஸ்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு லிங்க் வரும், இதை கிளிக் பண்ணி உள்ளே வாங்க. இந்த வெப்சைட்டோடைய லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை கிளிக் பண்ணி கூட உள்ளே வந்துக்கலாம். உள்ளே வந்தீங்கன்னா ரைட் சைடு டாப் கார்னரில் பாருங்கள், டவுன்லோட்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். எப்பிக் இன்ஸ்டாலர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 177 MBக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகும். அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணி அந்த ஃபைலை வந்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஒரு 550 MBக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் வந்து டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணுங்கள். ஓகே, எப்பிக் கேம்ஸ் வந்து இன்ஸ்டால் ஆகி ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஆல்ரெடி எப்பிக் கேம்ஸ் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் சைன்இன் பண்ணுங்கள். அக்கௌண்ட் இல்லாதவங்க வந்து பார்த்தீங்கன்னா கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டீம் அக்கௌண்ட்டு, எக்ஸ்பாக்ஸ் அக்கௌண்ட்டு, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு, ஆப்பிள் அக்கௌண்ட்டு, கூகுள் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது அக்கௌண்ட்ஸை வச்சு லாகின் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கிளிக் பண்ணுறேன். ப்ரௌசர் ஓப்பன் ஆகிட்டு கண்டினியூ கேட்கும், கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி ஏதாவது அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இல்லை நீங்கள் நியூவாக ஏதாவது அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணால் யூஸ் அனதர் அக்கௌண்ட் கொடுங்க. கொடுத்துட்டு உங்கள் ஜிமெயில் அக்கௌண்ட்டை வந்து லாகின் பண்ணுங்கள். இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் டைப் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கன்னியூ கேட்கும், கன்னியூ கொடுங்க. ஓகே, மறுபடியும் கன்னியூ கேட்கும், கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்துட்டு நீங்கள் ஆப்போடைய பேஜுக்கு வாங்க. ஓகே, ஆப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் கனெக்டிங் யுவர் அக்கௌண்ட்னு வரும், கீழே உங்கள் இமெயில் அட்ரஸ் ஷோவாகும், கன்னியூ கொடுங்க. ஓகே, கன்னியூ கொடுத்ததுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்லாம் கேட்கும், என்டர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் கண்ட்ரி கேட்கும், ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய கேம் அக்கௌண்ட் நேம் வந்து இங்கே டைப் பண்ணுங்கள். ஓகே, டைப் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ ஹேவ் அக்ரீன் இருக்கும், அது கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கன்னியூ கொடுங்க. கன்னியூ கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மெயிலுக்கு வந்து ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும், அதை வந்து இங்கே என்டர் பண்ணுங்கள். மெயில் ஓப்பன் பண்ணிங்கன்னா எப்பிக் கேம்ஸ்லேருந்து ஒரு மெயில் வந்து ரிசீவ் ஆகிருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகிருக்கும், அந்த ஓடிபி வந்து அங்கே என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் வெரிஃபை இமெயில் கொடுங்க. ஓகே, இப்போ எப்பிக் கேம்ஸ் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணி எப்பிக் கேம்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலேயே வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பாக்ஸ் இருக்கும், சர்ச் பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். பப்ஜின்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸ்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கிளிக் பண்ணிங்கன்னா பப்ஜி பேட்டில் கிரவுண்ட்ஸோடைய பேஜ் வந்துடும். ஓகே, நம்ம கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி பப்ஜி பிசி வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்கள் பிசி வந்து சப்போர்ட் ஆகுமா இல்லையான்னு செக் பண்ணணும்ல. ஸோ நீங்கள் கீழே வாங்க. கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜியோட சிஸ்டம் ரெக்குயர்மெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் மினிமம்னு போட்டிருக்காங்களே, இந்த மினிமம் ரெக்குயர்மெண்ட் இருந்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேம் ஒர்க் ஆகும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கமெண்டட்னு போட்டிருக்காங்களே, இந்த ரெக்கமெண்டட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மூத்தாக ரன் ஆகும். ஓகேவா? மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் 10 OS ஆவது போட்டிருக்கணும், 64 பிட் OS போட்டிருக்கணும், ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 8 GB ரேமாவது இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமே ரன் ஆகும். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 GB கிராஃபிக்ஸ் கார்டாவது இருக்கணும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 GB ஃப்ரீயாக இருக்கணும். இதே ரெக்கமெண்டட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஓஎஸ் வந்து விண்டோஸ் 10 64 பிட் இருந்தால் ஓகே. ப்ராசர் வந்து பார்த்தீங்கன்னா i5 6th Gen இருந்தால் ஓகே. ரேம் வந்து பார்த்தீங்கன்னா 16 GB இருந்துச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதே மாதிரி கிராஃபிக்ஸ் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா 3 GB கிராஃபிக்ஸ் கார்டோ இல்லை 4 GB கிராஃபிக்ஸ் கார்டோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு பெட்டராக பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 50 GB வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஸ்பேஸ் இருக்கணும். இதெல்லாம் இருக்கான்னு செக் பண்ணிக்கங்க. ஒருவேளை உங்கள் பிசி சப்போர்ட் ஆகாமல் இல்லைன்னு உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சுன்னா உங்கள் பிசியோட ஸ்பெக்கை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் பிசி பப்ஜி பிசிக்கு வந்து சப்போர்ட் ஆகுமா, எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்னு ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, இதெல்லாம் செக் பண்ணிட்டு மேலே வாங்க. மேலே வந்தீங்கன்னா ரைட் சைடில் பாருங்கள், எல்லோ கலரில் கெட்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஐ ஹேவ் அக்ரி கொடுத்துட்டு அக்செப்ட் கொடுங்க. அக்செப்ட் கொடுத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். எப்பிக் கேம்ஸில் வந்து இந்த கேம் வந்து ஃப்ரீ தான், இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் தான் வரும். ஸோ நம்ம ப்ளேஸ் ஆர்டர் கொடுக்கணும். இங்கே பாருங்க ப்ரைஸ் வந்து 0ன்னு போட்டிருக்கு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அக்ரி கொடுத்துட்டு ப்ளேஸ் ஆர்டர் கொடுங்க. ஓகே, ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்ததுக்கப்புறம் அந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் காட்டும். உங்களுக்கு எந்த டிஸ்கில் இன்ஸ்டால் ஆகுதுன்னு இங்கே காட்டும். அந்த டிஸ்கில் ஸ்பேஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இல்லைனா நீங்கள் ப்ரௌஸ் கொடுத்து வேறு டிஸ்கில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் யுவர் ஆர்டர்னு வரும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா வியூ இன் லைப்ரரின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அதை கிளிக் பண்ணலாம், இல்லைனா இந்த இடத்துல லெஃப்ட் சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைப்ரரி இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் எப்பிக் கேம்ஸில் டவுன்லோட் பண்ண கேமுடைய லிஸ்ட்டில் இங்கே தான் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பப்ஜி பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. லெஃப்ட் சைட் லோ கார்னர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸ்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் டவுன்லோட் ஆகிருக்கு, எவ்வளோ ஜிபி டவுன்லோட் ஆகணும், அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஷோ ஆகும். டோட்டலாக கேம் வந்து பார்த்தீங்கன்னா 42 GB. ஒய்ஃபை இருந்தால் ஒய்ஃபை வந்து கனெக்ட் பண்ணிக்கங்க. இல்லை உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட்லைன் இருந்துச்சுன்னா லேண்ட்லைனை வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணிக்கங்க. ஏன்னா இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேமை டவுன்லோட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 GB வந்து தேவைப்படும்.
ஸோ இந்த கேம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும்னா உங்கள்கிட்ட நல்ல நெட்வொர்க் ஸ்பீடு வந்து இருக்கணும். ஓகே, டவுன்லோட் ஃபினிஷ் ஆயிடுச்சு. டவுன்லோட் ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் லைப்ரரி வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேம் லான்ச் ஆப்ஷன் காட்டும். லான்ச் கொடுங்க. ஓகே, கேம்குள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் கேட்கும். அக்செப்ட் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கன்ஃபார்ம் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுடைய கேம் நேம் கேட்கும். கேம் நேம் வந்து என்டர் பண்ணி கன்ஃபார்ம் கொடுங்க. ஓகே கைஸ், கேம்குள்ளே வந்துருச்சு. நம்ம எபிக் கேம்ஸில் வந்து கூகுள் அக்கௌண்ட் யூஸ் பண்ணோம்ல, அந்த அக்கௌண்ட்டை வச்சு பப்ஜி பிசி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் ஆகி வந்துடும். இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் ப்ளே பண்ண வேண்டியதா. ஓகே, இதை பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டிருந்தாங்க, அதெல்லாம் பார்ப்போம். ப்ரோ இப்போ பப்ஜி பிசி ப்ளே பண்ண முடியுமா? ப்ரோ பப்ஜி பிசி வந்து ப்ளே பண்ணலாம். பப்ஜி மொபைல் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங்கில் தான் இருக்குது. நீங்கள் பப்ஜி பிசி வெர்ஷன் வந்து தாராளமாக ப்ளே பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. ஓகே, அடுத்து இவர் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இதுக்கு விபிஎன்லாம் தேவையில்லையா ப்ரோ? தேவையில்லை ப்ரோ. பப்ஜி மொபைல் வெர்ஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேனு. பப்ஜி பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேன் ஆகலை. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விபிஎன்லாம் இல்லாமல் தாராளமாக விளையாடலாம். நெக்ஸ்ட் இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி சைன்இன் பண்ண முடியுமானே? ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை யூஸ் பண்ணி பப்ஜி பிசி வெர்ஷனை வந்து நீங்கள் சைன்இன் பண்ண முடியாது. நீங்கள் உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டு இல்லைன்னா ஸ்டீம் அக்கௌண்ட்டு, எபிக் கேம்ஸ் அக்கௌண்ட்டு, இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்க முடியும். நீங்கள் எபிக் கேம்ஸ் அக்கௌண்ட் வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கோடைய அக்கௌண்ட்டை வச்சு க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பிசியில் கேம் ப்ளே பண்ணுறதுக்கு ஏசி ரூம் வேணுமான்னு கேட்டிருக்காரு. ப்ரோ ஏசி ரூம் வந்து கண்டிப்பாக வேணும்னு கிடையாது. ஆனால் ஏசி ரூம் இருந்துச்சுன்னா உங்கள் பிசியோட ஹீட்லாம் ரெடியூஸ் ஆகும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ ஏசி இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல், இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ பப்ஜி பிசி லைட் வீடியோ போடுங்க ப்ரோ. ப்ரோ பப்ஜி பிசி லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2021 வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டாங்க, ஃபுல்லாக சடவுன் பண்ணிட்டாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ டவுன்லோட் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ கேப்சர் எப்படி பண்ணுறது? கேம் ப்ளே வந்து நீங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ளே இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விண்டோஸ் ஜி இல்லைன்னா ஆல்ட் F9 இந்த ரெண்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சர் ஆப்ஷன் காட்டும், நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இவர் என்ன கேட்டிருக்காருன்னா, ப்ரோ இந்தியாவில் இந்த பப்ஜி விளையாட முடியுமா? கண்டிப்பாக விளையாடலாம் ப்ரோ. விபிஎன் இல்லாமையே விளையாடலாம். ஏன்னா பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேன்லாம் ஆகலை. பிசி வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விபிஎன் இல்லாமல் தாராளமாக இந்தியாவில் விளையாட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும், கேமை இன்ஸ்டால் பண்ணுறதுனால ஏதாவது எரர் வந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் ரீப்ளே பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோ சந்திப்போம். பாய் காய்ஸ்.